السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 35வது பதிவு. நுபுவத்து வழங்கப்பட்டு 7வது வருடம். முஹர்ரம் மாதம் தலைப்பிறையில் முழுமையாக இவர்களை ஒதுக்கி வைத்தல் என்ற அந்த ஒப்பந்தம், அந்த திட்டத்தின் பேரில் அந்த கொடுமையானவர்கள், எதிரிகள், இஸ்லாத்தினுடைய விரோதிகளின் மூலம் எடுக்கப்பட்ட முடிவின்படிக்கு அபு தாலிப் கணவாய் ஷோபே அபி தாலிபில் அப்படியே அடைக்கப்பட்டார்கள். கொஞ்சம் காலம் அவர்களுடைய இருப்பில் இருந்த உணவுகளும் தானியங்களும் அவைகளை வைத்து சமாளித்தார்கள். பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அப்படியே ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மக்காவாசிகளில் யாரும் இப்பொழுது இவர்களோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்து கொள்ளவில்லை. சிலர் இதனை விரும்பாவிட்டாலும் அந்த எதிரிகள், விரோதிகள், இதனை மும்முரமாக செயல்படக்கூடியவர்கள், அவர்களுடைய பயத்தின் காரணமாக விருப்பமில்லாதவர்களும் நிர்பந்தத்தில் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார். மக்காவுக்கு வரக்கூடிய உணவு வகைகளை எல்லாம் அவர்களே முந்தி அடித்து கொண்டு போய் அனைத்தையும் வாங்கிக் கொள்வார்கள். இறுதியில் ஒரு கட்டம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கும் அந்த இடத்தில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் ஏற்பட்டதென்றால், சாப்பிடுவதற்கு சரியான ஏற்பாடு இல்லாமல் இலைகளையும் தோள்களையும் சாப்பிடும் இக்கட்டான ஒரு நிலைக்கு ஆளாகினார். இதனை பேசுவதும் கதைப்பதும் லேசி. ஆனால் எப்படி அந்த நிலையில் அந்த பெண்கள், அந்த ஆண்கள், அந்த பிள்ளைகளையும் வைத்து கொண்டு இந்த நிலையை அனுபவித்திருப்பார்கள் என்பதை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். இன்று திடீரென்று சில நாட்கள் லாக்டவுன் பண்ணப்பட்டு விட்டால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உள்ள பொருட்கள் குறைந்து கொண்டு போகும் பொழுது எத்தனை பேருக்கு பல சிந்தனைகள் வர ஆரம்பிக்கிறது. இப்படி ஒன்றை நாம் காணவில்லை. இலைகளையும் தோள்களையும் சாப்பிடும் இக்கட்டான நிலைக்கு ஆளாகினார். வரலாறிலே எழுதப்பட்டிருக்கிறது, பசியின் காரணமாக பெண்களும் சிறுவர்களும் அழும் குரல்கள் அந்த கணவாய்க்கு வெளியிலும் கேட்கும். அப்படி இருந்தாலும் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல. கெட்டவர்கள் சிலர் இருந்து வழி நடத்தும் பொழுது சில நல்லவர்களும் நிர்பந்தமாகுவார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரையும் நாம் எங்களுடைய விரோதிகளாக, எதிரிகளாக ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. விரோதிகளும் எதிரிகளும் இல்லாமல் இல்லை. ஆனால் எல்லோரும் விரோதிகள், எதிரிகள் அல்ல. அவர்களுக்குள் நல்லவர்கள், அநியாயத்தை விரும்பாதவர்கள், நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் எல்லா காலங்களிலும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இந்த இடத்தில் இதையும் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். எங்களுடைய இந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் எங்களை
எதிர்க்கக்கூடிய எங்களுடைய எதிரிகளோ விரோதிகளோ அல்ல, நல்லவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு சாரார் அவர்களுடைய சில சுயலாபங்களுக்காக வேண்டி எங்களை வெறுத்தாலும் எங்களை எதிர்த்தாலும் நல்லவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதும் நாம் உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எப்பொழுதும் நாம் பிரார்த்தனையே செய்ய வேண்டும். எல்லோரையும் விரோதிகளாக, எதிரிகளாக, கெட்டவர்களாக பார்க்கக்கூடாது. அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டு எல்லோரும் அப்படி இருந்தாலும் இரகசியமாக சிலர் இவர்களுக்கு உணவுகளை, அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றாலும் அது அவர்கள் எல்லோருக்கும் அந்த அளவு போதுமானதாக இருக்கவில்லை. இரகசியமாக அப்படிப்பட்டவர்களின் மூலம் அவர்களுக்கு சில உதவிகள் கிடைத்து கொண்டிருந்தது. அதே நேரத்திலே அவர்களிடம் அந்த காலத்திலும் 3 வருடங்களிலும் வரக்கூடிய அந்த 4 மாதம் சங்கையான மாதம், சங்கைப்படுத்தப்பட்ட அர்பாத்துன் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதங்களில் மட்டும்தான் அவர்கள் கொஞ்சம் வெளியிலே வந்து வியாபார கூட்டங்களிடம் இருந்து பொருள்களை, சாமான்களை வாங்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களிடம் அந்த மாதங்களுக்கு மதிப்பு இருந்ததினால் அந்த காலங்களில் இப்படி ஒரு தடை இருந்தாலும் அநியாயம் செய்ய மாட்டார்கள். என்றாலும் அப்படியான காலத்திலும் கூட அந்த வியாபாரிகள் இவர்கள் பொருட்களை வாங்க போகும் பொழுது அந்த பொருட்களுக்கு அளவுக்கு அதிகமாக விலை சொல்லுவார்கள், இவர்கள் வாங்காமல் இருப்பதற்காகவே. இந்த அளவு திட்டமிடப்பட்டு அநியாயம் நடந்தது. சில சமயங்களில் ஹக்கீம் இப்னு ஹிசாம் தனது மாமியான, தந்தையின் சகோதரியான ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி கோதுமை மாவை எடுத்துச் செல்வார்கள். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு எப்படிப்பட்ட பெண்! அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த இடத்திலே இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒருமுறை அபூ ஜஹல் இதனை கண்டுவிட்டு வழிமறித்து, இப்படியான விடயங்களை நீ செய்யக்கூடாது, இது எங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், ஒப்பந்தத்துக்கு மாற்றம் என்று அதில் அவன் தடையை ஏற்படுத்தி இவருக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் அபுல் பக்தரி என்பவர் தலையிட்டு அபூ ஜஹலிடமிருந்து அவரை காப்பாற்றி அனுப்பிவிட்டார். இந்த அளவு மிகவும் உன்னிப்பாக கவனித்தார்கள், யாராவது மறைமுகமாக இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறார்களா என்பதை. இப்படியாக இவர்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், அதோடு ஹாசிம், முத்தலிப் கிளையார்களில் இருந்தவர்கள் அபூ ஜஹலை தவிர, இப்படியான நிலைக்கு தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இப்படியே உருண்டோடின. குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தை எழுதிய நேரத்திலும் ஆரம்பத்திலிருந்தே முன்னால் சொன்னதை போன்று இந்த ஒப்பந்தத்தை அவர்களில் சிலர் வெறுத்தார்கள், விரும்பவில்லை. இது ஒரு அநியாயம். அவர்கள் இப்பொழுது 2-3 ஆண்டுகள் கழிந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சில நல்லவர்கள் இவர்களோடு இருந்தாலும் அவர்கள் இறுதியாக முடிவெடுத்தார்கள், இப்படியே இந்த அநியாயத்தை தொடர்ந்து செய்ய விட முடியாது. எனவே
நபித்துவம் கிடைத்து 10வது வருடம் முஹர்ரம் மாதம் 3 வருடங்கள் முடிகிறது. அவர்களில் குறிப்பிட்ட சிலர் முயற்சி செய்து அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட ஏட்டை கிழித்து எறிவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டார். ஹிஷாம் இப்னு அம்ர் என்பவர் தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் இரவு நேரத்தில் மறைமுகமாக ஹாசிம் கிளையாருக்கு உணவுகளை வழங்கி வந்தவர்கள். ஒரு நாள் அவர் ஜுஹைர் இப்னு அபு உமையா மஹ்சூமி என்பவரிடம் வந்து அவரது தாய் அப்துல் முத்தலிஃபின் மகள் ஆத்திகா என்பவர்கள் இவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் நிர்பந்தமாக வாய்மூடி கொண்டிருந்தவர்கள். இந்த ஹிசாம் என்பவர் ஜுஹைரிடம் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், குடிக்கிறீர்கள், உங்களது உறவுகள் சொந்தக்காரர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்களே, இப்படியே தொடர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழுவதற்கு விரும்புகிறீர்களா? அதற்கு ஜுஹைர் கேட்டார், நான் ஒருவன் என்ன செய்ய? அதற்கு ஹிசாம், உங்களுக்கு உதவ இன்னும் ஒருவரும் இருக்கிறார் என்று கூற, அவர் அது யார் என்று கேட்ட பொழுது அதற்கு அது நான் தான் என்று ஹிசாம் கூறுகிறார். 2 பேராகிவிட்டார். இவர் தனிப்பட்ட முறையில் மறைமுகமாக அந்த ஒப்பந்தத்தை கிழித்து எறிவதற்கு முயற்சி செய்கிறார். ஜுஹைர் சொல்லுகிறார், 2 பேர் நாம் மாத்திரம் என்ன செய்வது, 3வது ஒருவரையும் தேடுங்கள். அவர்கள் முத்இம் இப்னு அதி என்பவரிடம் போய் அப்து மனாஃபின் மக்களான ஹாசிம், முத்தலிஃப், இந்த குடும்பங்கள், உறவுகள், இவர்களின் இரத்த பந்தங்களை எல்லாம் நினைவூட்டி, இவர்களுக்கு இந்த எதிரிகள் அநியாயம் செய்திருக்கிறார்கள், நீங்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறீரா? அதற்கு அவர் கேட்கிறார், முத்இம் இப்னு அதி, நான் ஒருவனாக இருந்து என்ன செய்ய முடியும்? ஹிசாம் சொல்லுகிறார், இல்லை, 2வது ஒருவரும் இருக்கிறார். அது யார் அவர் என்று கேட்டதற்கு நான் தான் என்று கூறினார். முத்இம் சொல்லுகிறார், இல்லை, 3வது ஒருவரும் நமக்கு வேண்டும். அவர் சொன்னார், 3வது ஒருவரும் இருக்கிறார், ஜுஹைர் இப்னு அபி உமையா. உடனே முத்இம் ஹாசிமிடம், 4வது ஒருவரையும் தேடுங்கள். ஹிஷாம் அபுல் புக்தரியிடம் வந்து முத்இமிடம் பேசியதை போன்று பேச, யாரும் உதவிக்கு இருக்கிறார்களா என்று அவரும் கேட்க, அவர்கள் ஆம், ஹிஷாம், ஜுஹைர், முத்இம் இவர்கள் எல்லாம் இதற்கு தயாராக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஹிஷாம் ஜம்ஆவிடம் வந்து, இவர்கள் எல்லாம் அந்த எதிரிகளோடு இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தார், கலந்திருந்தார்கள், நிர்பந்தத்தில் அவர்களுக்கு பின்னால் இருந்தார். அவரிடத்திலும் நிலைமையை சொல்லும் பொழுது யார் யார் எதற்கு தயாராக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டவர்களுடைய பெயரை சொன்ன பொழுது இவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தார்கள், இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பத்திரத்தை கிழிக்க வேண்டும். இதை நானே முதலில் செய்வேன், இதை பற்றி நான் தான் முதலில் பேசுவேன் என்றார் ஜுஹைர். காலையில் விடிந்தவுடன் எல்லோரும் அந்த சபைக்கு வந்தார்கள். அங்கே ஏனைய எதிரிகள், காஃபிர்கள் எல்லோரும் இருந்தார்கள், நல்லவர்களும் இருந்தார்கள், அதில் எதிரிகள் கெட்டவர்களும் இருந்தார்கள். ஜுஹைர் எல்லோருக்கும் முன்னால் எழுந்து கஅபாவை 7 முறை தவாஃபு செய்துவிட்டு மக்களிடத்திலே சொன்னார்கள், மக்காவாசிகளே, நாம் சாப்பிடுகிறோம், அழகாக உடுக்கிறோம், ஹாசிமின் குடும்பமோ அழிந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இப்பொழுது பிஸ்னஸ் எதுவும் கிடையாது, விற்பதும் கிடையாது, வாங்குவதும் கிடையாது, இது பொருத்தமாகுமா? இதை ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லாஹுமே சத்தியமாக இந்த அநியாயம்
இழைப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட இந்த ஒப்பந்த பத்திரம் கிழித்தெறியப்படும் வரை நான் உட்கார மாட்டேன் என்று கூறினார். பள்ளியில் ஓரத்தில் அமர்ந்திருந்த அபூஜஹல் எழுந்து, நீ பொய் கூறுகிறாய், ஒரு நாளும் இது கிழிக்கப்பட மாட்ட, அதற்கு நாம் விடமாட்டோம். உடனே ஜமா எழுந்து சொன்னார், இல்லை, நீதான் மிகப்பெரிய பொய்யன், நீ எழுதும் பொழுதே அதில் எங்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை என்று கூறினார். அபுல் புக்தரியும் எழுந்து, ஜம்ஆ உண்மையைத்தான் கூறுகிறார், அதில் எழுதப்பட்டிருக்கும் விஷயங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விருப்பமும் கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று கூறினார். முத்தைமும் எழுந்து, ஆம், நீங்கள் இருவரும் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள், எனவே இந்த அநியாயத்துக்கு இடமளிக்க முடியாது. இப்படி அவர்கள் ஆலோசனை செய்ததை போன்று ஒருவர் பின் ஒருவராக இதற்கு எதிராக பேச ஆரம்பித்த பொழுது ஹிசாம் அப்படியே சொன்ன பொழுது அபூஜஹல், இதற்கு முன்னால் இரவு நேரத்தில் ஆலோசனை செய்து எடுக்கப்பட்ட முடிவு என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த காட்சிகளை எல்லாம் அபூ தாலிப் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த கஅபாவிலே தொங்கவிடப்பட்டிருந்த அந்த ஒப்பந்த ஏட்டில் அல்லாஹுடைய பெயரை தவிர பிஸ்மில்லா, பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதப்பட்டிருந்த அல்லாஹ் என்ற பெயர் எங்கெல்லாம் இருந்ததோ அவர்கள் எதிர்த்தாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். ஆனால் அதனுடன் சேர்த்து இன்னும் பல விடயங்களையும் வைத்திருந்தார்கள். அல்லாஹுடைய பெயர் எழுதப்பட்டிருந்த இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களையும் கரையான் அரைத்திருந்தது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே அபூ தாலிபிடம் கூறியிருந்தார். அபூ தாலிப் இந்த காட்சியை பார்த்துவிட்டு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தார், அதில் அல்லாஹ்வின் பெயரை தவிர எழுதப்பட்ட அனைத்தையும் கரையான் தின்று அழித்துவிட்டது என்ற இந்த விடயத்தை, அழித்துவிடும் என்ற இந்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே அபூ தாலிபிடம் அதனை கூறியிருந்தார்கள், இப்படி நடக்கும் என்று. அபூ தாலிப் குறைஷிகளிடம் வந்து சொன்னார்கள், எனது சகோதரனின் மகன் இப்படியெல்லாம் கூறியிருக்கிறார், அவர் பொய்யராக இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே நாங்கள் வழியை திறந்து விடுகிறோம், அவர் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து எங்களது உறவுகளை துண்டிப்பதிலிருந்தும் விலகிவிட வேண்டும் என்று கூறிய பொழுது அங்கிருந்தவர்கள், நீங்கள் வைத்தது ஒரு நீதமான கருத்து, நாம் பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததன் பின்னால் முத்தைம் காபாவிற்குள் நுழைந்து அதனை கிழிப்பதற்கு சென்று பார்த்த பொழுது அங்கு பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்ததையும் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்த இடங்களையும் தவிர மற்ற அனைத்தையும் கரையான் அரித்து விட்டிருந்தது. பிறகு அவன் அந்த முழு பத்திரத்தை எடுத்து அவர் கிழித்து எறிந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் கிழித்து எரியப்பட்டதையும் அது கரையான் அரித்து முடித்ததையும் பார்த்து எல்லோரும், அதிகமானவர்கள், அதனை விரும்பாதவர்கள் எல்லோரும் இப்பொழுது ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். அந்த எதிரிகள் விரும்பியோ விரும்பாமலோ அது அப்படியே நீக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்களும் அந்த கணவாயிலிருந்து வெளியேறி வந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த மிகப்பெரிய நபித்துவத்துடைய அத்தாட்சியை அந்த எதிரிகளும் பார்த்தார். என்றாலும் அவர்களுடைய சிலருடைய
பொதுவான ஒரு தன்மையே இருந்தது. வஇயரோ ஆயத்தன் யுரிலு வயக்கூலு சிஹ்ரும் முஸ்தமிர். அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்டாலும் அதனை புறக்கணித்து இது ஒரு சூனியம் என்று கூறி அதனை அப்படியே புறக்கணித்து விடுவார்கள். இதையும் பார்த்துவிட்டு அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்து நுபுவத்துடைய 10வது வருடம் முடிகிறது. பல சிரமங்கள், பல கஷ்டங்களை சுமந்து இறுதியாக மக்காவினுடைய 10 வருடங்களிலுள்ள அந்த 3, அதாவது மக்காவிலே உள்ள ஹிஜ்ரி 7 ஹிஜ்ரி அல்ல, நபித்துவம் கிடைத்த 7ஆம் வருடத்திலிருந்து 10வது வருடம் வரையிலுள்ள 3 மாதங்கள் இப்படி ஒரு மிகவும் நெருக்கடியான இக்கட்டான நிலைமைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் என்றாலும் பொறுமை இழக்கவில்லை. தன்னுடைய தீனில் உறுதியாகவே இருந்தார்கள். அல்லாஹ்வின் மீதும் அவன் அவர்களுக்கு வழங்கிய அந்த ஹக்கான மார்க்கத்தின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கையுடனே இருந்தார்கள். இந்த சோதனைகளை எல்லாம் தனக்கொரு இதனுடைய பின்னணியில் வெற்றி இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பிலே இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய விதியை பொருந்தி கொண்டார்கள். அவர்களின் இந்த தியாகங்களை, முயற்சிகளை எல்லாம் அல்லாஹ் வீணாக்கவில்லை. அதற்கு பின்னால் அவர்களுக்கு கிடைத்த நலவுகள், ஹைறுகள், இன்னும் வெற்றி பாதைகள் திறக்கப்பட்டது போன்ற பல நிகழ்வுகளை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம். இப்படியெல்லாம் தியாகம் செய்து எங்கள் வரையிலே இந்த வெளிச்சம் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த நல்லோர்களை, சஹாபாக்களை அடிக்கடி நினைவு கூறுவோம். இவர்களை மிகவும் சிறந்த முறையிலே வழி நடத்திய எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் நேசித்து அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.